وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு இரண்டாம் நாளினுடைய அந்த இரவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நேற்றைய தினம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அலிஃப் லாம் மீம் என்ற அந்த ஜுஸுவினுடைய இரண்டாம் பாதி பகுதியினை நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் ஓதுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அதற்கு முன்னதாகவே நீங்கள் கொஞ்சம் அந்த வீட்டில் ரெஃபர் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, ஒரு கிளான்ஸ் போயிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தொழுகையில் கொஞ்சம் அதில் ஈடுபாடு இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற செய்தி நேற்றே சொல்லியிருந்தோம். அதை யாராவது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? கஷ்டம்தான், சிரிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ அதுலேருந்தே தெரியுது, நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு பதில் வராது. பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரி, நான் ஒரு கேள்வியோடு இந்த உரையை நான் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறேன். இந்த இரண்டாவது பகுதியில் சூரா அல் பக்ராவினுடைய அந்த அலிஃப் லாம் மீம் ஜுஸுவினுடைய இரண்டாவது பாதியில் அல்லாஹ் தஆலா ஒரு சில நபிமார்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார். ஒரு சில நபிமார்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார். அது நான் முதல் 4 ரக்காத்தில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது இரண்டாவது 4 ரக்காத்தில் என்ன செய்யுது, அந்த வசனமும் வருது. முதல் 4 ரக்காத்தில் நான் ஓதிருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இரண்டாவது 4 ரக்காத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் நபிமார்களுடைய பேரை அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதனால தான் அது முன்கூட்டியே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்குறேன். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன நபிமார்கள் பேர் வரும்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் வராங்களா? இல்லையே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வெரி குட். இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப். குர்ஆனில் ஒரு சில வசனங்களில் ஒரே வசனத்தில் இந்த தொடராக வரும். இப்ராஹீம, இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப். இந்த 4 பேர் என்ன செய்ய நிறைய இடங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் என்ன செய்வான், அந்த வசனங்களை குறிப்பிடுவான். ஆக அந்த மாதிரி தான் இங்கேயும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த இரண்டாவது அத்தியாயம் சூரா அல் பக்ராவினுடைய 124வது வசனம், வ இத்பதலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை, சில கட்டளைகளை இட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தார். ஃபஅத்தம்மஹுன், அவர்கள் என்ன செய்தார்கள், அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றினார்கள். கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோக்கி சொன்னதாக சொல்லுகிறார், உம்மை மக்களுக்கு இமாமாக நான் ஆக்குகிறேன். மக்கள் எல்லாத்துக்குமே, மக்கள் அனைவருக்கும் இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, மக்கள் எல்லோருக்குமே என்ன செய்கிறேன், உங்களை தலைவராக இமாமாக நான் ஆக்குகிறேன். என்ன செய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், கால வமின் துர்ரியத்தி. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். வமின் துர்ரியத்தி, அப்போ என்னுடைய சந்ததியில் இருந்தும் தலைவர்கள் உருவாக வேண்டாமா, உருவாகணும் அப்படின்னு செஞ்சாங்க, ஆசைப்பட்டு கேட்டாங்க. என்ன நீ ஆக்கியிருக்க, இருந்தாலும் என்னுடைய சந்ததிகளில் இருந்தும் என்ன செய்ய வேண்டும், அது போன்ற தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னால், லா யனாலு அஹ்தில் லாலிமீன்,
என்னுடைய வாக்குறுதி உங்களுக்கு வரும், சந்ததியில் வருவாங்க. ஆனால் யாராவது அநியாயக்காரர்களாக இருந்தாங்கன்னா என்ன செய்யாது, அவங்களுக்கு அது பொருந்தாது. அநியாயம் செய்யாத மக்களை என்ன செய்வேன், உங்களுடைய சந்ததிகளிலிருந்து நான் தலைவராக ஆக்குவேன். தலைவர் என்றால் நபியாக அந்த சந்ததி என்ன செய்வேன், நபிமார்களை நான் உருவாக்குவேன் என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை நம்ம வருடம் ஒரு முறை மட்டும்தான் என்ன செய்வோம், அந்த பேர் அதிகமாக கேள்விப்படுவோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தன்று தான் என்ன செய்வோம், நம்ம இப்ராஹிம் சொல்லி அதிகமாக அவர்களை பற்றி கேள்விப்படக்கூடியவர்களாக இருப்போம். அதே போன்று அந்த குர்பானி சம்பந்தமாக பேசப்படும் பொழுது என்ன செய்வார்கள், அவர்களை பற்றி என்ன செய்வார்கள், உதாரணமாக எடுத்து காட்டுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்தார்கள். அதில் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன செய்கிறோம், ஈதுல் அல்ஹா, அந்த பெருநாளுடைய பேர் ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள். அந்த பெருநாள் கொண்டாடுவதற்கு அடிப்படை யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று அந்த தினம் மட்டும்தான் என்ன செய்யப்படும், அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படும். ஆனால் குர்ஆன்ல நிறைய இடங்களில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். அதே போன்று இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, குர்ஆனில் யாரை குறித்தும் சொல்லாத ஒரு வார்த்தையை இப்ராஹிம் நபியை பார்த்து மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆன்ல யாரை பார்த்தும் அல்லாஹ் தஆலா சொல்லலை அந்த ஒரு வார்த்தை, இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலன், இப்ராஹிமை அல்லாஹ் என்ன ஆக்கி கொண்டான், தம்முடைய தோழராக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டான் என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போன்று இரண்டு தூதர்கள், இரண்டு நபிமார்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நிறைய நபிமார்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, நமக்கான முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்களுடைய சுன்னாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க நமக்கு என்ன சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்களோ அதை தான் நம்ம பின்பற்றணும். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், லக்கது கான ஃபீ இப்ராஹீம உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிம் நபியிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன மாதிரியான முன்மாதிரி, அதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இங்கே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை பற்றி மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பல நிலைகளில் அவர்களை சோதித்தார். முதல்ல என்ன செஞ்சாங்க, ஒரு தனிமையான ஒரு நிலையை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தார். அதாவது சமூகத்தாரை விட்டு பிரிந்து செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. அல்லாஹுக்காக அவர்களை பிரிந்து சென்றார்கள். ஆரம்ப கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால அவர்களை விட்டும் பிரிந்து என்ன செய்ய வேண்டும், இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், அவர்களோடு சேரக்கூடாது அப்படிங்கிற கட்டளை ஆரம்பத்தில் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதை என்ன செய்தார்கள், அல்லாஹுக்காகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று ஏகத்துவ பிரச்சாரம், நம்ரூத் என்ற ஒரு கொடிய அரசன், அந்த அரசனை எதிர்த்து என்ன செய்தார்கள், ஓரிரை கொள்கையை உறுதியுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய பெரிய பேராபத்துகளை சந்தித்தாலும் அல்லாஹ்வினுடைய அந்த ஏகத்துவ கொள்கை என்ன செய்தார்கள், அந்த அரசனுக்கு முன்பாக என்ன செய்தார்கள், அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் பல நிலைகளில் சோதனைகளுக்கு என்ன செய்தார்கள், அந்த அரசனாலும் அந்த மக்களாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். அதே போல அவருடைய பொறுமை என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா சோதித்தார். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மக்கள் ஏகத்துவத்தை சொன்னதற்காக நெருப்பு குண்டத்தை என்ன செய்தார்கள், வீசி எறிந்தார்கள். அந்த நெருப்பு குண்டத்தில் வீசி எரியப்படுகின்றவரை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது ஒரு கட்டத்தோடு முடிந்துவிட போகக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு லிமிட் என்பது அதுக்கு கிடையாது. ஈமானுக்கும் சரி அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கைக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட எல்லை என்பது கிடையாது. நான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருப்பேன், அல்லது நான் இவ்வளவு விஷயங்களை செய்வேன், செஞ்சுட்டே எனக்கு அல்லாஹ் தரலைன்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மளை எல்லா வகையிலும் சோதிப்பான். நபிமார்களையும் அல்லாஹ் என்ன செய்தான், எல்லா நிலைகளையும் அவன் வச்சு அல்லாஹ் தஆலா சோதிச்சான். எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா விட்டு வைக்கல. முதல்ல நபிமார்களே சில முன்ன வாழ்ந்த மக்கள் எல்லாம் கேட்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு அனுப்பியிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதராக ஒரு மலக்கு அனுப்பியிருக்க கூடாதா, அல்லது எங்களிலே சிறந்த பணக்காரர்கள் நல்ல வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா தூதராக அனுப்பியிருக்க கூடாதா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பதில் என்னன்னா, நமக்கு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்புறான். அந்த தூதர் எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்திலும் எடுத்துக்காட்டா இருக்கணும். உதாரணமா அல்லாஹ் தஆலா தூதர் என்பதற்காக அவர்களுக்கு பல சலுகைகளை வழங்கி, அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை வழங்கி, வாழ்க்கை முழுசும் சந்தோஷத்தை மட்டுமே அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைப்போம், அல்லாஹ்வுடைய தூதர்கள்லாம் வந்தாங்க சொன்னாங்க சரி, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஏற்படலைல்ல, அவங்க நிம்மதியாக தானே வாழ்ந்துட்டு போனாங்க,
அப்படி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஏன்னா இன்னைக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே அப்படி தான். நார்மலாக யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணால் நம்ம உடனே என்ன செய்வோம், உனக்கு வந்தால் தெரியும் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல ஏதோ சொல்கிறான்னு கேட்க மாட்டோம், உனக்கு வந்தால் தெரியும்ப்பா, அப்பா அப்போப்பா அட்வைஸ் பண்ணி சரி 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 சரின்னு கேட்டு அனுப்பி விட்டுருவோம். இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு. இவர் வந்து நம்ம கஷ்டம் தெரியாமல் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா நம்ம படுற கஷ்டம் தான் பெருசாக தெரியும். அதான் எதிரிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய பாதிப்பை அவங்க உணராத வரைக்கும் அவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சுக்க முடியாது. அவங்க எப்படி நமக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறார், நபிமார்களை தேர்வு செய்கிறார், நம்மளிருந்தே தேர்வு செய்கிறார், அந்தந்த சமுதாயத்திலிருந்தே தேர்வு செய்து அவர்களுக்கு எல்லா விதமான சோதனைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். கொடுத்து என்ன செய்கிறான், அவர்களை ஒரு முன்னுதாரணமாக நமக்கு ஆக்குகிறான். நமக்கு ஒரு சிரமம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நபிமார்களை நினச்சி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வராத கஷ்டமா, அவங்களுக்கு வராத சிரமமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிலைகளையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா நபிமார்களை ஒரு நம்மிலிருந்து ஒரு தூதராக என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பொறுமையாளருடைய கூலியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கணக்கின்றி கூலியை வழங்குவான். அதுக்கு வந்து ஒரு எல்லை இவ்வளவுதான் கிடையாது, இவ்வளவுதான் தருவேன், இவ்வளவுதான் செய்வேன் அப்படின்றது கிடையாது. எல்லையின்றி என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கூலியை வழங்குவதாக தன்னுடைய வாக்குறுதியை தன்னுடைய திருமலை மூலமாக அல்லாஹ் தஆலா அருளுகிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள். போடுகின்ற வரை என்ன செய்தார்கள், அல்லாஹ் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களை காப்பாற்றினான். யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிம் மீது சாந்தியாகவும் குளிர்ச்சியாகவும் ஆகிவிடு என்று என்ன செய்தார், அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டு அவனுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்தார். அதே போன்று அவர்கள் என்ன செய்தார்கள், நாடு துறந்து என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று விருந்தினர்களை அவர்கள் உபசரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய மகனாரை, தாம் பிரியத்தோடு வளர்த்த மகனாரை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்த பொழுது அதையும் என்ன செய்தார்கள், அவர்கள் செய்வதற்கு துணிந்தார்கள். ஆக என்னென்ன நிலைகளிலெல்லாம் ஒரு மனிதர் சோதிக்கப்பட வேண்டுமோ ஆக எல்லா நிலைகளும் என்ன செய்தார், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தார். சோதித்து அனைத்திலும் அவர்கள் வெற்றி பெற்ற காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான், இத்தஹதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலன், இப்ராஹிமை என்னுடைய தோழராக ஆக்கிக் கொண்டேன், இப்ராஹிமை உங்களுக்கு நான் இமாமாக தலைவராக ஆக்கிக் கொண்டேன், இப்ராஹிமை உங்களுக்கு நான் முன்னுதாரணமாக ஆக்கிக் கொண்டேன் என்று இப்ராஹிம் என்று என் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்னு சொன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் என்ன செய்தார்கள், அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்ன வைத் ஜஅனல் பைத மஸாபத்தல் லின்னாஸி வ அம்னா, அல்லாஹ்வுடைய வீட்டை மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் பாதுகாப்பான இடமாக நாம் ஆக்கினோம். இப்ராஹிம் என்ற இடத்தை மகாம் இப்ராஹிம் தொடுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம். இன்ன வரைக்கும் மகாம் இப்ராஹிம் என்று உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகக்கூடியவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். மகாம் இப்ராஹிம் என்றால் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம். அதற்கு ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் அவருடைய பொறுமையின் காரணமாக. ஆக அதையும் அல்லாஹ் என்ன செய்கிறார், இங்கே சொல்லுகிறான், மகாம் இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக நாம் ஆக்கினோம். அங்கே வந்து என்ன செய்வார்கள், எல்லாரும் தங்கியிருப்பார்கள், ருக்கு செய்வார்கள், சுஜூத் செய்வார்கள். ஆக அத்தகைய மக்களுக்காக அதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபியிடமிருந்தும் இஸ்மாயிலிடம் என்ன செய்தோம், நாம் உறுதிமொழி வாங்கினோம் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அந்த கஅபாவை, அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும், அதை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை வாங்கினான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்ஸுகாலு மினஸ் ஸமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான இடமாக நீ ஆக்கி வைப்பாயாக. இந்த உலகத்திலே மக்காவை விட பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. மக்காவை விட பாதுகாப்பான இடம் என்ன கிடையாது, உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனை பலதன் ஆமினன், யா அல்லாஹ் இந்த பூமியை அபயம் அளிக்கப்பட்ட, பாதுகாப்பு அளிக்கப்பட்ட பூமியாக இடமாக நீ ஆக்குவாயாக. இதில் யாரெல்லாம் தங்குகிறார்களோ, அதில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் இறுதி நாளை நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகை கனி வர்க்கங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக. இது மக்காவுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா சீசன்லையும் என்ன கிடைக்கும், எல்லா பழமும் கிடைக்கும், எல்லா கனி வர்க்கமும் கிடைக்கும். அது யார் செஞ்ச பிரார்த்தனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பிரார்த்தனை. ஊரில் வயசுக்கு மக்களுக்கு எல்லா விதமான கனி வர்க்கங்களையும் எல்லா நிலைகளையும் நீ தருவாயாக அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
யாரெல்லாம் உன்னை நம்பி ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீ கொடு. என்ன செய்தார்கள்? அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் பாருங்க. கால வமன் கஃபர் ஃபஉமத்திஹு கலீலன் சும்ம அல்தர்ஹு இலா அஸாபின்னார். அப்படி கிடையாது, நான் கொடுக்குறேன். அதே சமயம் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கும் சிறிது காலம் நான் சுகத்தை அங்கே கொடுப்பேன். நம்பிக்கை கொண்டவன் மட்டும் கிடையாது, நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் நான் என்ன செய்வேன்? சிறிது காலம் சுகத்தை நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவனை வச்சு என்ன செய்வேன்னா நெருப்பில் போட்டு நான் வாட்டி வதச்சிருவேன். என்ன செய்கிறேன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் நினைப்போம்ல, காஃபிர்கள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, தொழுகாதவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க, தொழாதவங்க அதே போன்று ஏமாற்றி வயிற்று பிழைப்பு நடத்துபவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள், லட்சக்கணக்கில் அவர்களுடைய வியாபாரம் போகிறது, அடுக்கடுக்காக வீட்டை கட்டி கொண்டே போகிறார்கள். அல்லாஹ் இவங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறானே, இவங்களுக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்கலாம்? அந்த சிந்தனை எல்லாத்துக்குமே வரும். வந்த நாள் என்ன செய்வாங்க? சில பேர் ஓரளவுக்கு ஈமான் உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். சிலர் என்ன செய்வாங்க? நம்ம இப்படி இருந்து ஒரு பிரோஜனம் இல்லைன்னு தங்களை மாற்றிக்கிடுவாங்க. நம்மளும் இவங்களை மாதிரி இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் போல அப்படின்னு. அதுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, யாரெல்லாம் அல்லாஹ் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வாதாரத்தை நான் கொடுப்பேன், வாழ்வாதாரத்தை நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா நான் படைச்சிட்டேன். ஏன்னா அல்லாஹ் ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன். ஆக அல்லாஹ் தஆலா அடியார்கள் மீது பயங்கரமான கிருபையுடையவன், அதிகமான கருணை செலுத்தக்கூடியவன். அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அவன் தான் படைத்தான், அவன் தான் அந்த ஆத்மாவுக்கு, அந்த உயிருக்கு, அந்த மனிதருக்கு அவன் தான் பொறுப்பு. ஆக அல்லாஹ் என்ன செய்வான்? சிறிது காலத்திற்கு சுகத்தை, நல்ல வாழ்வாதாரத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். பிறகு என்ன செய்வேன்? நான் நரகத்தில் போட்டு அவன் செஞ்ச பாவத்துக்கு மொத்தமாக நான் வச்சு செஞ்சிருவேன். வபிஸல் மஸீர், என்னது அந்த நரகம் சேரும் இடம் இருக்கு பாருங்க, அதுதான் போய் சேரக்கூடிய இடங்களில் மிகவும் கெட்டது என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வைத் யர்ஃபஉ இப்ராஹிம் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வீட்டினுடைய அடித்தளத்தை உயர்த்திய பொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ தான் அனைத்தையும் அறிந்தவனாகவும் அனைத்தையும் செவியுறுவனாகவும் இருக்கிறாய் என்று என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்தடுத்த வசனம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, வமன் யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவன் யார்? அதாவது அல்லாஹ் எல்லா இடத்திலையும் தீனுல் இஸ்லாம், அல்லாஹுடைய மார்க்கம் என்று தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சில நேரங்களில் சொல்லும்போது இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்தில் என்ன செஞ்சாங்க? பிடிமானமாக இருந்தாங்க. இப்ராஹிம் என்றாலே அவர் ஒரு மார்க்கம், மில்லத் இப்ராஹிம், அவர் ஒரு மார்க்கம், ஒரு சமுதாயம், அவர் ஒரு தனித்துவமான மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனிதனை தவிர, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனிதனை தவிர வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது? இப்ராஹிம் நபியை புறக்கணிக்க முடியாது, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றாமல் இருக்க முடியாது என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதனால் இவ்வளவு சிறப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா முடித்து விடுகிறார். இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் நபியிடத்தில் நீ கட்டுப்படு என்று சொன்னால், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தினுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதை தவிர வேறு எதுவுமே அவன் வாயிலிருந்து வராது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுப்படுதல். அல்லாஹ் அதை அழகா ஒரு வழியில முடிச்சுட்டான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் இடத்தில் நீங்க அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய இறைவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று என்ன செய்வார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதைத்தான் இப்ராஹிம் என்ன செய்தார்? தம்முடைய குமாரர்களுக்கும், அதாவது தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் உபதேசம் செய்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவ்வாறு தான் உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள்? என்னுடைய பிள்ளைகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களா இல்லாமல் மரணிச்சிடாதீங்க, அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை, நீங்கள் முஸ்லிம்களாக இருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய பொழுது அவர்கள் கேட்டார்கள், அந்த பிள்ளையிடத்தில் கேட்டார்கள், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள்,
பாலு நஅபுது இலாஹக உங்களுடைய இறைவன், வ இலாஹ ஆபாய்க உங்களுடைய தந்தையுடைய இறைவன், இப்ராஹிமுடைய இறைவன், இஸ்மாயிலுடைய இறைவன் யாரோ, இஸ்ஹாக்குடைய இறைவன் யாரோ அவர்களுடைய இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். ஆக அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன் நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம். ஆக அவருடைய இறுதி நேரத்தில் என்ன செய்தார்கள்? உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள்? அல்லாஹ்வை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நீ முற்றிலும் கட்டுப்பட வேண்டும். என்ன செய்ய உபதேசம் செஞ்சாங்க? நம்முடைய மரணத்தினுடைய நேரத்தில் நம்மளும் இதே மாதிரி உபதேசம் செய்யணும், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை ஒரு பெரும் பாடமாக பெற்று நாமும் நம்முடைய சந்ததியினரையும் அப்படிப்பட்டவர்களை வளர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய மக்களாக நம்ம எல்லோரும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.